நண்பர்களே, ஸோ நாம் வந்து இப்போ வந்து சோலாஸ் பேங்காக் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். வேறு லெவல் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெளியிலே வந்து இந்த கல்வெட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். மாரவர்மன் சுந்தரபாண்டிய தேவர் குடையாண்டு, நம்ம ஊரில் இருக்குள்ள கல்வெட்டு, தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு அப்படியே போட்டிருக்காங்க. வேறு லெவல். உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சோழர்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவல் டெக்கரேஷன். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். சோழர்கள் ஆட்சி செய்த காலம் 300 BCE. BCEனா பிஃபோர் கிறிஸ்ட். ஸோ பிஃபோர் கிறிஸ்ட் 300, 300லேருந்து 1000. இது சினா கிறிஸ்டியரா. ஸோ 1279 வரைக்கும் சோழர்களோட ஆட்சி இருந்திருக்குன்னு சொல்லி வெளியிலே இயரும் போட்டிருக்காங்க. ஸோ வேறு லெவல் மக்களே. சோழர்களை பற்றி வெளிநாட்டவர்கள் தெரிந்து கொள்ள இது ஒரு முக்கியமான இடமாக இருக்கும். இதை பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். சோழர்கள், வா. ஸோ இங்கே ஒரு பெரிய மணி ஒன்று இருக்குது. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். கடை உள்ளே பார்த்தீங்கன்னா யானை அண்ட் ஆர்ட், சோழர்களோட வரைபடம் செம்ம செஞ்சு வச்சுருக்காங்க. வேறு லெவல். கடை உள்ளே பிரம்மாண்டம். Hyderabad dum biryani, and this is the raita. Okay, and they have special glass. Outside is bronze and inside is silver. Wow, this is nice glass. But inside still silver. And the chicken biryani, and in the menu they have the story of Cholas. It's really nice because they are spreading the story of Cholas to the foreigners. பார்த்தீங்கன்னா நெய் தோசைக்கு சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோழர்களோட படங்கள்லாம் வச்சுருக்காங்க. சோழர்கள் எப்படி படையெடுத்தாங்க எல்லாமே நல்ல கான்செப்ட்டு. பெரும்பாலான மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் தான் இங்கே வேலை செய்கிறாங்க. வட இந்தியர்களும் பர்மா. இந்த உணவகத்தோட முதலாளி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்தவராம். ஆனால் அவருக்கு ஒரு நண்பர் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்காராம். அந்த நண்பர் தான் இந்த யோசனை வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி உங்களுடைய உணவகத்தில் சோழர்களை தழுவி வந்து பண்ணுங்க அப்படின்னு. ஆங்கிலத்தில் வந்து தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சோழர்களோட தீம். தமிழ்நாட்டில் சோழர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி மண்டபமோ அருங்காட்சியகமோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனால் ராஜராஜ சோழனோட கல்லறையே எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடி கண்டுபிடிச்சி இப்போ தான் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் தாய்லாந்தில் தான் செய்யக்கூடிய தொழிலில் சோழர்களோட புகழை வந்து பரப்பணும் அப்படின்னு நினச்ச இந்த முதலாளியை உண்மையிலே பாராட்டணுங்க.